ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யாக்கோப்பு 1 18 அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான அங்கம் வகிக்கிறது. வேத வார்த்தை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஜீவன் இல்லை. வித்தவுட் த வேர்ட் ஆஃப் காட் தேர் இஸ் நோ லைஃப் இன் them. இன்றைக்கு ஒரு மொபைல் போனில் எப்படி ஒரு சிம் கார்டு இல்லாமல் என்ன நடக்குமோ அதை போலவே இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே, தேவனை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே வார்த்தை இல்லை என்று சொன்னால் அதனாலே ஒன்றும் பயன் இல்லை. நாம் வெறுமனே இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னால் நாம் பலவீனப்பட்டவர்களாகவே, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாத்திரமாய், அறியாதவர்களும் நாம் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து சத்தியத்தை அறிந்து சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு இந்த உலகத்திலே நாம் தொலைந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். யோபு சொன்னார், நான் இந்த வார்த்தையை நான் எனக்குள்ளே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், இந்த வார்த்தையை கண்டுபிடித்த பொழுது நான் அதை உட்கொண்டேன் என்று சொல்லி. தாவீது விதமாய் சொன்னார், இந்த வார்த்தை விலையேற பெற்ற பொன் வெள்ளியை பார்க்கிலும் எனக்கு மேலானது என்று தாவீது இந்த வார்த்தைகளை குறித்து சொன்னதை நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை என் உபத்திரவத்திலே, என் துன்பத்திலே இது எனக்கு ஆறுதல் என்று தாவீது சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஹல்லேலூயா அது வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே வல்லமை இருக்கிறது என்று சொன்னார். அது ஆவியாயும், ஆமென், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு வார்த்தைகள், வசனங்கள். அதில் ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் எந்த மட்டும் உங்களுடைய ஆத்துமாவிலே ஆளுகை செய்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மை ரட்சிக்கத்தக்கதாய் நம்முடைய ஆத்துமாவிலே அது நாட்டப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோப்பு 1:21 நாம் வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா தேவனுடைய சாயல் அடையணும். நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதங்களை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தை கொண்டு தேவன் நம்மை அவருக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த வார்த்தை நமக்கு உணவு போன்று, இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு உணவாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்மை ரட்சிக்கிற வார்த்தை இது. நம்மை விடுதலைக்குள்ளே, சத்தியத்துக்குள்ளே, வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு போகிற வார்த்தை இது. இந்த வார்த்தை பரலோக மன்னா, வெளியேறப்பட்டது, குறைவற்றது. இந்த வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்ளுவோம், ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். பரலோகத்தின் பிதாவே, அழிவில்லாதபடி வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையாகி நீர் அப்பா எங்களுக்குள்ளே வந்து வாசமாயிருக்கும்படி நீர் பாராட்டின் எல்லா தயவுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கு எங்களுடைய ஆத்மா உலகத்தின் பாவத்திலும் இருளிலும் தொலைந்து போகாதபடி வெளிச்சமாகி நம்முடைய வசனத்தை பற்றி கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆத்மா அதனாலே போஷிக்கப்படவும் பலனடைவோம். உம்மை சார்ந்து கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை உற்று நோக்கவும் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகள் யாவரையும் பலப்படுத்தும். இந்த நாளில் நம்முடைய விசேஷித்த கிருபை இவர்களை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.